शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। विद्यारण्य स्वामिनः कृत पंचदशी प्रकरण ग्रंथे नवमोऽध्यायः ध्यान दीप प्रकरण। ध्यान दीपम அப்படின்னு இந்த பிரகரணத்துக்கு பேரு. தியானம் அப்படின்னு சொன்னா போன தடவை பார்த்தா விஜாத்தீய பிரத்யய அனந்தரித்த சஜாத்தீய பிரத்யய பிரவாகா, வேற எந்த ஒரு எண்ணமும் குறுக்கிடாமல் அதே நாம எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணத்தையே அப்படியே திருப்பி 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 ஆவருத்தி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துக்கு பெயர் தியானம் அப்படின்றது. இந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துகின்றதுனால இதுக்கு தியான தீப பிரகரணம் அப்படின்னு பேரு. பார்த்தோம். இதுல யுனிக்கான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு வேற எந்த சாஸ்திரத்துல வேற யாரும் இதை பத்தி அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயத்த ஒரு சாப்டர் முழுக்க டிஸ்கஸ் பண்றாரு வித்யாரண்ய சுவாமிகள். இது ஒரு யுனிக்கான ஒரு ஐடியா இல்லையா? இது வேற எங்கேயும் டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தெரியல, அப்படி இருக்கக்கூடியது. அது என்ன, இந்த இடத்துல தியானம் அப்படின்றத இந்த நிதித்தியாசனம் தியானம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கு. சிரவண மனன நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் கன்விக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அசிமிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ தியானத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா இந்த நிதித்தியாசனத்தையும் தியானம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால இதை கொஞ்சம் பிரிச்சு புரிஞ்சுக்க வேண்டிய ஐடியா இருக்கு. இவர் என்ன மீன் பண்றாருன்றத முதல்ல பார்த்துடுவோம். ஆவருத்தி மகா வாக்கிய விருத்தியை ஆவருத்தி பண்ணுவதற்கு பெயர் மகா வாக்கிய விருத்தி. அப்படின்னா என்ன, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு விருத்தியானது எனக்கு தெரியுது. இந்த விருத்திய மகா வாக்கிய விருத்தி. இந்த மகா வாக்கிய விருத்தி ஆவருத்தி அப்படின்னா என்ன, ரிப்பிட்டிஷன். அகம் பிரம்மாஸ்மி என்ற கூடிய ஒரு தாட். அந்த தாட்டை திருப்பி 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 ரிப்பீட் பண்றதுக்கு பேரு ஆவருத்தி அப்படின்னு பேரு. ஆவருத்தி ஆஃப் மகா வாக்கிய விருத்தி இல்லையா? எப்படிப்பட்ட விருத்தி? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருத்தி. சார் உங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்க, யாரோ ஆஃப் பண்ணிட்டா தப்பா. அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு விருத்தியை இவன் மனசுக்குள்ளேயே ஆவர்த்தி பண்ணி கொண்டு இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். இப்படி பண்ணான்னாக்க இத நிதித்தியாசனத்துல சேர்க்கிறதா தியானத்துல சேர்க்கிறதா அப்படின்றது நம்ம கன்ஃபியூஷன் இல்லையா? இப்ப இந்த சாப்டர்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விருத்தி ஆவருத்தி அப்படின்னது இருக்கு இல்லையா? இந்த விருத்தி ஆவருத்தின்றது நானே பிரம்மம் நானே பிரம்மம் அப்படின்னு சிரவண மனன நிதித்தியாசனத்தோட சேர்ந்து சிரவண மனனத்தோட சேர்ந்து பண்ணிண்டே இருக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் அப்படின்னு பேரு. சிரவணமும் மனனமும் குருவானவர் என்ன பண்றார், கூட இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறாரு இவனுக்கு. இந்த உபனிஷத்துல இந்த அர்த்தம் வருது, இந்த உபனிஷத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு, இதுதான் ஃபேக்டா இருக்கணும், வேற எதுவும் இங்க பொருந்துவதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி மனனமும் சிரவணமும் குருவானவர் கூட இருந்து நமக்கு அப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பாலாடையில போட்டுற மாதிரி நமக்கு கிட்ட எடுத்துட்டு போட்டார். ஆனாலும் அந்த பாலாடையில கொடுத்தத துப்பாம நான் உள்ளுக்குள்ள இறக்கணும் அப்படின்றதுதான் நிதித்தியாசனம். இப்ப இந்த நிதித்தியாசனமானது சாதகனான என்கிட்ட மாட்டின்றது. குரு அவருடைய ஜாப செய்து விட்டார், சிரவணத்தையும் மனனத்தையும் பண்ணிவிட்டார். ஆனா முழுங்கிறதுன்றது யார்கிட்ட இருக்கு? என்கிட்டதான் இருக்கு. இந்த முழுங்கறதுக்கு எனக்கு சரியான ஒரு சரீரத்துல ஒரு முயற்சி இல்லைன்னாக்க அது கிடைக்காம போயிடும். அதனால முயற்சியை எதிர்பார்த்து என்னுடைய முயற்சியை எதிர்பார்த்து இந்த சிரவண மனன் நிதித்தியாசனமானது இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த விருத்தியானது நானே பிரம்மம் அப்படின்றது தெரிஞ்சிருது. இதை நான் நினைத்து கொண்டே இருக்கேன். நினைத்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அது எனக்கு கன்வின்ஸ் ஆகி அசிமிலேட் ஆகிறது அப்படின்னு உத்தம அதிகாரிகளுக்கு அந்த மீனிங்கை திருப்பி 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 அவன் நினைப்பதன் மூலமாக
எந்த காரியம் பண்ணாலும் வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருக்கான். அந்த வேதாந்தத்தை நினைக்கிறதுனால நானே பிரம்மம்னு பண்ணி அவன் முக்தனாக ஜீவன் முக்தனாக ஆகிறான். ஆனா இந்த காரியம் எல்லாராலையும் பண்ண முடியாத விஷயமாக இருக்கு. ஏன்னாக்க எனக்கும் அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற அறிவுக்கும் எனக்கு ஒன்னும் சந்தேகம்லாம் இல்ல. சிரவணம் மனனம் நிதித்தியாசனங்கள்லாம் கரெக்ட் ஒத்துக்கிறேன். சிரவணம் மனனம் எனக்கு குரு சொல்லி கொடுத்ததையும் நன்னா ஒத்துக்கிறேன். ஆனாலும் நானே பிரம்மம் எனக்கூடியதான ஒரு எண்ணமானது ஏற்படவில்லையே. அப்படி இருந்ததே ஆனால் என்ன காரணம் அப்படின்னு தெரியாதவர்களுக்கு சுலபமான வழி என்ன, அதை திருப்பிட்டு உபாசனையா பண்ணி கொடுங்க. வேற எந்த சிந்தனையும் குறுக்கிடாமல், விஜாத்திய பிரத்யேகமானது அனந்தரிதமாக வேற எதுவும் குறுக்கிடாமல் இதையே அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடிய சஜாத்திய விருத்தி பிரவாகத்தை பண்ணிக்கொண்டே இருந்தால் அது ஒரு நாள் உங்களுக்கு நிர்குண உபாசனையாக நீங்கள் பண்ணிக்கொண்டே வந்தால் அது ஒரு நாள் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஞான விருத்தி இல்லையா, ஞான விருத்தியாக இருக்கக்கூடிய மகா வாக்கிய போதகமாக இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி என்ற விருத்தியை ஆவிருத்தி பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, சிரவண மனன நிதித்தியாசனத்தோட இந்த ஞான விருத்தியை மீனிங்கோட நான் பார்த்து கொண்டே வந்துட்டேனால் அந்த ஞான விருத்தியானது ஒரு நாள் எனக்கு அசிமிலேஷனாக ஆக்கி எனக்கு அது அறியப்படுகிறதுன்னு உத்தம அதிகாரி விஷயம் சொல்லியாச்சு. இப்போ மத்தியம அதிகாரிகளுக்கு என்ன சொல்றது, இந்த ஞான விருத்தி தானே இது அப்படின்னு கேட்டா அவனுக்கு சிரவண மனனத்தினாலையும் இந்த குருவனுடைய போதகத்தினாலையும் அவனுக்கு ஞான விருத்தி தான். ஆனா அந்த ஞானத்துக்கும் எனக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துட்டே இருக்கு. எனதாக அந்த நாலேஜ் ஆனது ஆகவே இல்லை. இன்னும் அபரோட்சமாக எனக்கு அந்த நாலேஜ் ஆனது எனது அப்படின்னு நிச்சயமா சொல்லவில்லை. நான் முக்தன்னு சொல்லக்கூடியதான தைரியமானது வரவே இல்லை. ஏன், என்னுடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு. என்னதான் நீ பிரம்மன், நீதான் அம்பாள், நீதான் அம்பாள், நீதான் பிரம்மா, நீதான் பிரம்மா, நீதான் பிரம்மான்னு சொன்னாலும் நான் தான் பிரம்மன்றது லாஜிக்கலா தான் இருக்கு. இல்லன்னு சொல்ல ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனாலும் தயக்கமானது இருக்கு. நான் பிரம்மமா எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்றது. சோ இந்த கேஸ் என்ன சொல்லணும்னாக்க இது ஞான விருத்தி இல்ல, ஞான ஆபாச விருத்தி. ஞான விருத்தி மாதிரி தோன்றது, ஆனா இன்னும் கன்விக்ஷன் ஆனது ஏற்படவில்லை. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஞான ஆபாச விருத்தி அப்படின்னார். ஞான ஆபாச விருத்தியாக இருந்ததே ஆனால் அப்ப என்ன பண்ணணும், உபாசனை அகங்கிரக உபாசனையின் மூலமாக நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம்ன்றத ஒரு தடவை அந்தராத்மாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாத்மா பூயா சங்கஸ்வாஹா அப்படின்லாம் நினைச்சுண்டு இந்த உபாசனையை நான் பண்ணிக்கொண்டு அகங்கிரக உபாசனையை அந்த ஞானம் வர வரைக்கும் பண்ண கூடணும். அந்த ஞானம் வர வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஞானத்தை போஸ்ட்போன் பண்றேன் இல்லையா. அது இன்னைக்கோ ஒரு நாள் எனக்கு வரும், அதுக்கு நான் உண்டான பிரயத்தனத்தை இப்ப பண்றேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்படின்னு சொல்றதுனால இப்போ அந்த ஞான விருத்தியானது எனக்கு முழுமையான ஞான விருத்தி இல்ல, அதே சமயத்துல அது ஞான விருத்தி இல்லன்னு சொல்ல முடியாது. ஆகையினால இது என்ன சொல்றது அப்படின்னாக்க ஞான ஆபாச விருத்தி அப்படின்னு சொன்னான் இல்லையா. ஏன் இந்த ஞான ஆபாச விருத்தியானது சில பேருக்கு வருது, சில பேருக்கு அந்த ஞான விருத்தியானது பிரம்மத்தை அறியுவதற்கு ஹேத்துவாக அமையிறது அப்படின்னு கேட்டா, நம்ம கையில இருக்கக்கூடிய மைண்ட் செட் இல்லையா. எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனது இருக்கு, நான் எப்படி பிரம்மமாவேன், நான் எப்படி பிரம்மமாவேன். சாஸ்திரமோ நீதான் பிரம்மம் நீதான் பிரம்மம், நீ ஒத்துண்டாலும் ஒத்துக்கலன்னா நீதான் பிரம்மன்னு சொல்றது. நானே அதையும் ஒத்துக்கிறேன், சாஸ்திரம் சொல்றது. ஆனா நான் எப்படி சார் ஆகல அப்படின்னு, எப்படி சார் ஆகலன்னாக்க என்னுடைய மைண்ட் ஆனது நான் பிரம்மம் அப்படின்றத ஏத்துக்கொள்றதுக்கு சரியா இல்லை. என்னுடைய மைண்ட் செட் அந்த டீச்சிங்கோட கன்ஃபார்ம் ஆகல இல்லையா. அதோட தானே சேர்ந்து போனேன், எனதாகணும் அந்த டீச்சிங் ஆனது. அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றது யாருக்கு பண்ணிக்கிறோ அவன் முக்தனாக ஆயிடுறான். யாருக்கு ஆகலையோ இவன் எந்த கேட்டகரியில இருக்கான், முமுக்ஷு கேட்டகரியிலேயே இருக்கான் இல்லையா. இப்ப புரியுறதா, முமுக்ஷுவாகவே இருக்கான். முமுக்ஷுவாக இருக்கான்னாக்க என்ன அர்த்தம், மோட்சத்தை அடைய ஆசை இருக்கு, ஆனா நான் முக்தன் எனப்படுவது எனக்கு தெரியல. ஆகையினால என்ன பண்றது, ஆனா அகம் பிரம்மா அப்படின்றது புரியுது,
நன்னா சொல்லி கொடுத்திருக்காரு நிசாஸ்திரிகள். அகம் பிரம்மாஸ்மின்றதுதான் கரெக்ட்ன்றதும் கன்வின்ஸும் ஆறுது. ஆனாலும் ஒரு கேப் ஆனது இருக்கு அப்படின்னு சொன்னா நான் இன்னும் முமுக்ஷு ஸ்டேஜ்ல இருக்க, முக்தன் ஸ்டேஜுக்கு வரல. சோ அகம் முக்தஹா அப்படின்ற ஸ்டேஜ் வந்துட்டே ஆனால் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நின்று போயிடும். அதுக்கப்புறம் அவன் போஸ்ட்போன் பண்ண எதுவும் சாதனம் பண்ண வேண்டியது இல்லைன்றதுனால அவன் பாட்டு ஹாப்பியா இருக்கான். ஆனா எனக்கு என்ன ஆகுது, இன்னும் அந்த ஞான விருத்தியானது ஏற்பட விடவில்லை அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட் இருக்கிறதுனால எனக்கு என்ன வந்து சாதனையானது தேவைப்படுறது. சாதனையானத்தின் மூலமாகத்தான் இது ஏற்படுகிறது அப்படின்னாக்க அந்த ஞான ஆபாச விருத்தியை, அந்த ஆபாசத்தை நீக்கி ஞான விருத்தியாக அதை மாற்ற வேண்டும். அந்த ஞான விருத்தியாக மாற்ற ஏன் என்னால மாத்திர முடியல அப்படின்னு கேட்டா, என்னுடைய மைண்ட் செட்டு என்ன சொன்னாலும் அதுல என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏதோ ஒரு பிரதிபந்தகம் என்னை தடுக்கிறது. என்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு தாட் ஒண்ணு, பிரதிபந்தகம் ஒண்ணு இருக்கு, அந்த அப்டக்கல் ஒண்ணு இருக்கு. அந்த அப்டக்கல் ஆனது நீதான் பிரம்மம்னு எனக்கு எவ்வளவு தடவை சொன்னாலும் நானே பிரம்மம்னு என்று தெரிய முடியாதைக்கு என்னை வந்து தடுத்துட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் சாதனம் பண்ணா கிடைக்கும், சாதனம் பண்ணா கிடைக்கும் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாதனம் பண்ணா கிடைக்கும் போலன்னு அது நீட்டின்ட்டு போயிட்டே இருக்கு இல்லையா? இப்படி நீட்டின்டே போயிட்டே இருக்குதுனாக்க இல்லையா, அப்ப எப்படி ஞான ஆபாசி விருத்தியானது அப்ப அது நீட்டின்ட்டு போயிட்டு இருக்குன்னா அது என்ன விருத்தி அப்படின்னா பிரம விருத்தி அப்படின்னு சொல்ல வேண்டியது. பிரதிபந்தகத்தோட இருக்கக்கூடிய ஞான விருத்தியானது எனக்கு அந்த ஞானத்தை கெடுக்க தடையாக இருக்கிறதுனால சப்பிரதிபந்தகமான ஒரு ஞான விருத்தி இது இல்லையா? அப்படின்னா என்ன, அப்ஸ்ட்ரக்டட் ஞான விருத்தி. இந்த அப்ஸ்ட்ரக்டட் ஞான விருத்தி இருக்கிறதுனால அதை போக்கடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தான்னாக்க, என்கிட்ட இந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆனது எப்படி வந்தது அப்படின்னு தெரியல. எப்படி வந்ததுன்னு எப்ப தெரியலையோ அப்ப என்ன, அதிருஷ்டமாக இருக்கிறது. இந்த பிரதிபந்தகமானது அதிருஷ்டமாக இருக்கிறது. ஞானமானது திருஷ்டமான விஷயத்தை தான் சொல்லக்கூடியது ஞானம். அதிருஷ்டமாக இருக்கக்கூடியதை போக்கடிக்கக்கூடியதாக இருக்குமே ஆனால் அது எது போக்கடிக்கும் அப்படின்னாக்க கர்மாவும் உபாசனையும் தான் அதிருஷ்டமாக நம்மளுடைய கர்மாவனால ஏற்படக்கூடியதான ஒரு பிரதிபந்தகம் தான் அது. அது போகணுமே ஆனால் நம்ம என்ன பண்ணா கர்மாவிலையும் உபாசனையிலையும் ஈடுபட வேண்டியிருக்கு. அதுல கர்மாவானது நமக்கு தெரிய போச்சு, அதனால ஒண்ணு இல்லைன்னா அது வேதாந்தத்துக்கு வந்தாச்சு. அகம் பிரம்மாஸ்மி வரைக்கும் நான் சிரவணமான நான் பண்ணதுனாலேயே அதெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது, நான் முக்தன் எனக்கூடியது எனக்கு தெரியாம இதை தடுக்கிறது. இந்த தடுக்கிறதுக்கு உபாசனையை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தோன்னா எனக்கு அங்கேயும் ஒரு தகராறு இருக்கு. சாஸ்திரம் படிச்சதுனால உபாசனையானது கேவலம் அந்த கரண சுத்தியும் அந்த கரண நைஸ்தல்யத்தையும் தானே கொடுக்கும். உபாசனையானது மானசீக கிரியா தானே, அதுவும் கர்மா தானே. கர்மாவனால மோட்சமானது கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கேன். நான் தான் அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசாத சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அதஹா எக்காரணத்தினால எஸ்மாத்து காரணா கர்மனஹா மோட்சஹா நலத்யா தஸ்மாத்து பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யா தெரியுமே எனக்கு. ஆகையினால இப்ப எனக்கு போராட்டம் வந்துருச்சு இல்லையா? எனக்கு கர்மாவனால இது முடியாதுன்னு தெரியும், ஆனாலும் பிரதிபந்தகமாக இருக்கு. பிரதிபந்தகமானது அதிருஷ்டமாக இருக்கு. அதிருஷ்டமானது போகணும்னா என்ன வழி? உபாசனை தான் வழி. ஆகையினால இந்த பிரதிபந்தகம் போகணும்ன்றதை இப்ப நான் மாத்தணும். இப்போ என்னுடைய மைண்ட் செட்டை இப்ப எப்படி மாத்தனா, இந்த பிரதிபந்தகமானது ஒரு நாள் நீக்கப்பட வேண்டும். கிருஷ்ட பிரதிபந்தகமாக இருந்ததே ஆனால் பவுன புண்ணியே சிரவணம் புரியார் அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியுது சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் படிச்சானாக்கா ஐ எம் கான்பிடென்ட் தட் ஐ வில் பிகம் அப்படின்னு நீங்க கான்பிடன்ஸ் இருந்தா திருப்பி வேதாந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருந்தாக்க புனகா அந்த சிரவணம் பண்ணிட்டே இருந்தானா சிரவணம் மனநமோ அது நல்ல திருடமாயி எனக்கு நிதித்தியாசனமானது ஏற்பட்டு விடும். உத்தம அதிகாரியாக இருந்து ஆனால் திருஷ்ட பிரதிபந்தகம் இருந்ததுனால இப்படி போயிடும். அதிருஷ்ட பிரதிபந்தகம் வந்து எனக்கே தெரியலையே, நானே சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னா நான் தானே ப்ராப்ளம். நான் யார்கிட்ட போய் இந்த பாயிண்ட் சொல்றது எனக்கு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னா அதிருஷ்டம் போகணுமே ஆனால் உபாசனையில ஈடுபடணும். எப்படிப்பட்ட உபாசனையில ஈடுபடணும் அப்படின்னா அதிருஷ்ட பிரதிபந்தகத்துக்கு அதிருஷ்டமான ஒரு ரெமெடி தானே இருக்கணும். அதிருஷ்ட பிரதிபந்தகத்துக்கு கண்ணால தெரியாத ஒரு பிரதிபந்தகத்துக்கு
கண்ணால தெரியாததான ஒரு தெய்வீ கேசா குணமயி மமமாயா துரத்தியா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதிர்ஷ்டமான ரெமடியை தான் நான் பார்க்க வேண்டியது. அப்போ என்ன மெத்தட் அப்படின்னு யோசிச்சா உபாசனை தான் மெத்தட். ஓஹோ, அதிர்ஷ்டமான பிரதிபந்தகத்தை போக்கடிக்கக்கூடியதற்கு அதிர்ஷ்டமான ரெமடியானது உபாசனை அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த ஆபாச விருத்தியானது எங்க கேட்டகரைஸ் பண்ண வேண்டியிருக்கு? உபாசனையில கேட்டகரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளவு தூரத்துக்கு நம்ம தெரிஞ்சுட்டு இந்த அத்தியாயத்துக்குள்ள போகணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். இப்படி ஆபாச விருத்தியை உபாசனையை நான் ஞானமாக கன்வெர்ட் பண்ணணுமே ஆனால் அந்த பிரதிபந்தகம் ஆனது போகணும். பிரதிபந்தகம் போகணுமே ஆனால் எனக்கு நிர்குண பிரம்ம உபாசனையானது அவசியமாக இருக்கிறது இல்லையா? ஆவருத்தியானது ஞானத்தை உண்டு பண்ணாது, ஆவருத்தியானது மோட்சத்தை உண்டு பண்ணாது. ஆனா ஆவருத்தியானது என்ன பண்றதுன்னா என்னுடைய பிரதிபந்தகத்தை களைகிறது இல்லையா? அதனால ஞானமானது அதிருஷ்ட பிரதிபந்தகத்தை போக்கக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு இந்த தியானத்தையும் நிதித்தியாசனம் என்று சொல்ற வழக்கம் இருக்கிறது. அதனால நிதித்தியாசனம் என்றால் தியானம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தியானமானது இல்லையா ஞான ஆபாச விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான ஆபாசமா தான் இருக்கு, எனக்கு ஞான விருத்தியாக இன்னும் மாறல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்பவும் பிரம்ம விருத்தியாகத்தான் இருக்கு. அந்த பிரம்ம விருத்தியானது பிரதிபந்தக விருத்தியாக இருக்கிறது, அப்பிரதிபந்தக விருத்தியாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த நாமத்தை இந்த உபாசனையை வைத்துக் கொண்டு இந்த பிரம்மத்தோடையே நானு பண்ணிட்டே போயிட்டு இருக்கேன். இப்போ இப்படி உபாசனை பண்ணும் பொழுது சில சமயத்தில் நமக்கு சந்தேகம் வரும். இப்போ ரஜ்ஜி சர்ப்பம் நான் சொன்னதுனால ரஜ்ஜி சர்ப்பமானது போயிடுமா? இட் ஒன்லி ப்ரொடியூசஸ் நெகட்டிவ் ரிசல்ட். இங்க மாத்திரம் நீங்க எப்படி சார் சொல்றீங்க உபாசனை பண்ணான்னாக்கா அது ஞானத்துக்கு கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு தப்பான அறிவுனால தப்பான ஒரு பிரமத்தை விருத்தி பண்ணிட்டே இருந்தா அது எப்படி சார் உண்மையான விருத்திக்கு கொண்டு விடும்? பிரமமான விருத்தியை அதிகமா பண்ண 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 பிரம நாலேஜ் தானே வரும். பிரம விருத்தியை நான் கை கொண்டேனே ஆனால் அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும்? பிரமமாகத்தானே இருக்க வேண்டும், சத்தியமாக எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, இல்லப்பா இந்த பிரம விருத்தியில 2 விதமான இருக்கு. விசம்பாதி பிரமம், சம்பாதி பிரமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க இந்த சாபமானது இல்லையா, இப்ப இன்னைக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த பிரம விருத்தியானது பண்ணிக்கொண்டே வந்தால் அது சத்தியமாக ஆகும் அப்படின்னு சொன்னா எல்லா எரருமே ரிசல்ட் எரரை தானே கொடுக்கும். நீங்க எரோனியஸ் நாலேஜா இருக்கக்கூடியது எப்படி சத்தியமாக ஆகும் அப்படின்னாக்கா, இல்லப்பா நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உலகத்துல இதெல்லாம் பூர்வபட்சங்கள் இதை பேசினதெல்லாம் கரெக்ட் யோசிச்சு பாரு. எரேனியஸ் நாலேஜாக இருக்கிறது கூட ஒரு பிளெஸிங்காக அமையும் சில கேஸ்ல இல்லையா? சில கேஸ்ன்னு சொல்றதை விட பல கேஸ்ன்னு கூட சொல்லலாம் எரேனியஸ் நாலேஜ். இப்போ யோசிச்சு பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நமக்கு புரியும். இப்போ பூச்சியானவள் என்ன பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அவளுக்கு கோபத்துல இவ்வளவு அர்ஜுனனை சபிச்சுட்டாலும், நீ ஆம்பளையும் இல்லாம பொம்பளையும் இல்லாம ஒரு யுனக்கா நீ போயிடுவ அப்படின்னு நபும்சகமா நீ ஆயிடுவ அப்படின்னு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, இந்த அர்ஜுனன் என்ன பண்ணாரு, அப்படியும் பண்ணே இருக்கும் பொழுது பாரத யுத்தம் வரும் பொழுது அவருக்கு அந்த சாபமானது இல்லையா, சாபம் தானே அது, பிரம்ம விருத்தி சாபம் எரேனியஸ் நாலேஜ் இதெல்லாம் நெகட்டிவ் கேட்டகரி. நெகட்டிவ்னு வச்சுங்க, நெகட்டிவ் தானே, சாபம்ன்றது நெகட்டிவ். அந்த சாபமானது இப்ப அவருக்கு என்ன பண்ணிட்டுன்னா அதை அவர் யூஸ் பண்ணிட்டார். எப்போ அஜ்ஞாதவாசம் 1 வருஷம் இருக்கும்போது நீ 1 வருஷம் நீ நபும்சகனா இருப்ப அப்படின்னு சொன்னது இப்ப என்னாச்சு, அதே சாபமானது பிளஸ்ஸிங்காக ஆகிறது இல்லையா, பிளஸ்ஸிங்காக ஆகுது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல அந்த காலத்துல எல்லாம் இருக்கவங்களுக்கு தெரியும், துப்பையம் சாம்பு அப்படின்னு ஒரு சீரியல் கதையெல்லாம் ஆனந்தவடன் மாதிரி புத்தகத்தெல்லாம் வரும். அவன் என்ன பண்ணுவான், தப்பா போய் ஏதோ அங்க ஒரு விசில் இருக்கும்,
அதை எடுத்து ராத்திரி 12 மணிக்கு அந்த இடத்த இது லூஸ் இது, அதனால விசில எடுத்து விசில பார்த்தா அது ஊதணும்னு ஆசை, ஊதும். அந்த சமயத்துல ஒரு திருடன் ஓடுவான், 2 போலீஸ்காரன் வந்து, சார் இந்த சாம்பு என்ன பிரமாதமா எங்களுக்கு இன்ட்டு கொடுத்தாரு சார் அந்த விசில ஊதி, அதனாலதான் சார் நான் பிடிச்சேன்னா அவருக்கு பெருமை கிடைக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாம்பு தான் சார் அப்படின்னு இருப்பான். அந்த மாதிரி இல்லையா, சில சமயத்துல தவறான காரியங்கள் கூட நல்லதாக முடியறதுன்றது லோகத்துல நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். இப்படித்தான் என்ன பண்ணாங்க, 2 பேர் என்ன பண்ணாங்கன்னாக்க ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல போகும்போது 2 ரூம் இருக்கு. அந்த 2 ரூம்ல வந்து 2 கதவு இருக்கு. அந்த கதவுல அந்த ரூம்ல இருக்கிறதுக்குள்ள ஒரு ஒளியானது வெளியில வருது இல்லையா. ஒண்ணுத்துல ஒரு ரூம்ல வந்து தீபமானது இருக்கு, ஒரு ரூம்ல மணியானது இருக்கு. அந்த மணியினுடைய தீபம் ஒளியும் அந்த கதவுல படுறது, இன்னொரு ரூம்ல இருக்கக்கூடியதான தீபத்தினுடைய ஒளியும் அங்க ஒரு டிஞ்சு ஒண்ணு அங்க தெரியுது ஒளி இருக்குன்னு. இத 2 பேர் பார்த்தாங்க. 2 பேருக்கும் பிரம்மஜானம், மணி வேணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது 2 பேருக்கும். அவன் என்ன நினைச்சான், இந்த பிரம்மத்தை பார்த்து என்ன இங்க மணி இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்ப 2 பேருக்குமே பார்த்த. ஆனா அவர்கள் பார்த்தது எதை பார்த்தார்கள், எரேனியஸ் நாலேஜ், அந்த டிஞ்ச் ஆஃப் லைட்டை தான் அவங்க பார்த்தாங்க. அந்த டிஞ்ச் ஆஃப் லைட்டை தான் பார்த்தாங்க. அந்த லைட்டை பார்த்து இவங்க மணி மிஸ் பண்றாங்க. அந்த லைட் மணி இல்ல இல்லையா, அது எரேனியஸ் நாலேஜ் தான் அது. ஆனா ஒருத்தன் ஓடி போய் அந்த ரூம் உள்ள நுழைஞ்சான், ஒருத்தன் ஓடி போய் இந்த ரூம் உள்ள நுழைஞ்சான். இந்த ரூமுக்கு போனவனுக்கு என்ன கிடைச்சது, தீபம் தான் கிடைச்சது, அவனுக்கு ஒண்ணும் கிடைக்கல. ஆனா இவனுக்கு 2 பேர் பிரம்ம நாலேஜாக இருந்தாலும் இவன் போனான்னாக்க இவனுக்கு அங்க அந்த மணியே கிடைச்சு, 2 பேரும் மணியே கிடைச்சது. இப்படி உலகத்துல இருக்கக்கூடியது விஷயங்கள் இருக்குப்பா. இப்படி இருக்கக்கூடியதுல தீபத்துக்குள்ள யார் போவானானோ அவனுக்கு விசம்பாதி பிரமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மணி பிரபான்னு நினைக்கிட்டு போனாலும் அவனுக்கு மணியே கிடைச்சிருது. இப்படி எரேனியஸான ஒரு பிரவருத்தி இருந்தாலும் அது பிளெஸிங்கா ஒருத்தனுக்கு அமையிறது. எரேனியஸாக இருக்கக்கூடியது எரேனியஸான ரிசல்ட் தான் கொடுக்கறது அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த ஞானமானது 2 விதமாக இருக்கு. ஞானத்துக்கு கல்பிதத்துல 2 வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக கூடிய தன்மை இருக்கு, வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தன்மையற்றதாகவும் இருக்கு. வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக கூடிய தன்மையா இருக்கக்கூடியதை சம்பாதி பிரம்மம் என்றும், வாஸ்தவ ஞானத்துக்கு காரணமாக கூடிய தன்மை இல்லாததை விசம்பாதி நியாயம் அப்படின்னு சொல்றது அப்படின்றத போன வாரம் பார்த்தோம். இப்போ இதே மாதிரி பிரத்யட்சத்தை வச்சு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நமக்கு சொன்னார். அதே மாதிரி அடுத்தது அனுமானத்தை வைத்துக் கொண்டு சொல்ல போறார். அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு சொல்ல போறார். இப்படியெல்லாம் சம்பாதி பிரம்மம் நியாயமானது வரும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. இந்த உபாசனையினால உங்களுக்கு நிர்குண உபாசனையினால நிர்குண பிரம்ம சாட்சாத்காரம் ஏற்படும்னு சொன்னீங்களே, அது வந்து எங்க சொல்லிருக்கு அப்படின்னா அதுக்கும் ஸ்ருதி இருக்கு. நரசிம்ம தாபனிய உத்தரத்துல சம்பாதி பிரம்மவத்து பிரம்ம தத்துவ உபாசியாபி முச்சதே, சம்பாதி பிரம்ம நியாயம் என்பதன் மூலமாக என்பதை போலவே பிரம்ம தத்துவ உபாசனை பிரம்ம தத்துவ உபாசியாபி நிர்குண பிரம்ம உபாசனையினால உபாசியாபி உபாசனையா அப்பி முச்சியத்தே அவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு உத்தரே தாபனியே அதஹா ஸ்ருதா. இப்படி உப்புத்தர தாபனிய இது ஸ்ருதி பிரமாணமா இருக்கு. நான் என்ன ஏதோ ஏனோன்னு பேசல, ஸ்ருதியிலேயே இருக்கு. இதுக்கு உண்டானது அங்கங்க இருக்கிறது. நிதித்தியாசனம் சொன்னா ஞானத்தினால வரக்கூடிய உத்தம அதிகாரி விஷயங்கள் தான் அங்க பேசியிருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு ஸ்ருதியில இதுவும் பேசப்பட்டிருக்கு. அதனால அவன் நம்ம இதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொல்லி அவர் இந்த திருஷ்டாந்த சொன்ன மணி பிரபா தீப பிரபயோகோ மணி புத்தியா அபிதாவத்தோஹோ, ரத்தனத்தினுடைய வெளிச்சத்தையும் தீபத்தினுடைய வெளிச்சத்தையும் 2 பேருமே ரத்தனன்ற எண்ணத்துலதான் ஓடி வராங்க. பாருங்க, மணி தீப பிரபயோகம், மணி பிரபையா இருக்கட்டும் தீப பிரபையாக இருக்கட்டும், 2த்திலேயுமே இந்த 2 பேருமே என்ன பண்ணாங்க, மணி புத்தியா அபிதாவத்தா, மணி புத்தியினாலதான் ஓடுறாங்க. 2 பேருமே மணியை பார்க்கல, அவன் தீபத்தையும் பார்க்கல. அவன்
அந்த பிரபையை வச்சுட்டு ரெண்டு பேரும் மணின்ற ஒரு பிரமம் தான் அவங்களுக்கு இல்லையா. அந்த டிஞ்ச வச்சு யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப ரெண்டு பேரும் அப்படி பிரம்மஞானம் மித்யா ஜான அபிஷேஷே அப்படி இவனுக்கும் மித்யா ஜானம் தான் அவனுக்கும் மித்யா ஜானம் தான் ரெண்டு பேருக்கும். இதுல ரெண்டு பேருமே காமனா இருக்காங்க. மித்யா ஜான அபிஷேஷ விசேஷமா ரெண்டு பேரும் எரவி காமன் டு போத் இருந்தாலும் விசேஷா அர்த்த கிரியாம் பிரதி. ஆனா அது கொடுக்கக்கூடிய பிரயோஜனம் அர்த்த கிரியை பார்த்தேன்னாக்க அதுல மகான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒருத்தன் என்ன தப்பா நினைச்சுன்னு போனானோ அவனுக்கு அதுவே கிடைக்கிறது, இன்னொருத்தனுக்கு அது கிடைக்கவே இல்லை. இப்படின்னு ரெண்டு கேட்டகரியே சொன்னார். சொல்லி 3வது சாப்டர்ல அதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாரு. தீபஹா அபவர்கஸ்யாந்தஹா வர்த்தத்தே தத்பிரபா பஹிஹி திருஷ்யதே துவாரி அதான்யத்ர தத்வத் திருஷ்டா மனேஹ் பிரபா அப்படின்னாரு. அபவர்க்கஸ்ய அந்தஹா ஒரு ரூமுக்குள்ள, அபவர்க்கம் அப்படின்னாக்க ஒரு ரூம், அந்த ரூம்ல அந்தஹா ஹிடன் அது உள்ள ஒண்ணு மறைஞ்சி இருக்கு. என்னது? தீபஹா வர்த்ததே ஒரு தீபமானது அந்த அபவர்க்கத்துல மறைஞ்சி இருக்கு. தத் பிரபா பஹிஹி திருஷ்யத்தே அதனுடைய பிரபையானது அந்த கதவுல அந்த டிஞ்சானது பஹிஹி திருஷ்யத்தே எங்க? துவாரி அந்த கதவுல இல்லையா, வெளியில இருக்கக்கூடிய அந்த வாசல்ல அது தெரிஞ்சது. அதா அதே மாதிரி அந்யத்ர இன்னொரு அறையில, அந்யத்ரன இன்னொரு ரூம்ல, தத்வத்து அதே மாதிரியே திரஷ்டா மனே பிரபா அங்கேயும் ஒரு டீச் ஆஃப் லைட் தெரியுது. அந்த பிரபையானது ஆனா மணி பிரபை இல்லையா. ரெண்டு பேரும் பிரபையை பார்த்து ஓடினாங்கன்றதுல பொய்யான பிரமம் தான். ஆனா ஒண்ணுத்துல இருக்கிறது தீப பிரபா, ஒண்ணுத்துல இருக்கிறது மணி பிரபா. தூரே பிரபாத்வயம் திருஷ்வா மணி புத்தியா அபிதாவதோ பிரபாயாம் மணி புத்திஸ்து மித்யா ஞானம் துவயோரபி. இதுல ஒண்ணுத்துல சந்தேகமே இல்ல. பாருங்க, தூரே பிரபாத்வயம் தூரத்திலிருந்து ரெண்டு வெளிச்சங்களையும் பிரபாத்வயம் திருஷ்டுவா தூரத்திலிருந்து இந்த ரெண்டு பிரபையும் பார்த்தார்கள். பார்த்த பிறகு பார்த்து விட்டு மணி புத்தியா அபிதா ஆனா ரெண்டு பேரும் மணி புத்தி அவனும் மணி கிடைக்கும் அப்படின்னு தான் நினைச்சேன், இவனும் மணி கிடைக்கும், ஒரு பயங்கர ரத்தனம் கிடைக்க போகுது, இன்னைக்கு வேட்டதான் நமக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே புத்தியோட தான் ஓடினாங்க உள்ள. ஆனா பிரபாயாம் மணி புத்திஸ்து பிரபையில போய் மணின்ற புத்தி வரத்துக்கு எப்படி சான்ஸ் இருக்கு? எப்படி வேணாலும் இருக்கணும் இல்லையா. அது சந்தேகத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கக்கூடிய விஷயத்துல மித்யா ஞானம் துவயோரபி ரெண்டு பேருக்குமே அது பொய்யான அறிவு, பிசகான எண்ணம் அப்படின்னு அறிவுடைய லாங்குவேஜ்ல ரெண்டு பேருக்கும் ஞானமானது தப்பான நாலேஜ் தான் அது. ஆனாலும் என்ன ஆறுது அப்படின்னாக்க பலன்ல மட்டும் வித்தியாசம் இருக்கு சார். அது எப்படி இருக்கும்? ரெண்டு பேரும் மித்யா ஞானமாக இருந்தாலும் பலன்ல வித்தியாசம் வருதுன்றது இந்த எக்ஸாம்பிள் மூலமா நமக்கு புரிந்து கொள்ள முடியுது இல்லையா. நலப்யதே மணிஹி தீப பிரபாம் பிரத்யபிதாவதா பிரபாயாம் தாவதா அவசியம் லப்யே தைவ மணி மணி மனே நலப்யதே மணிஹி அப்படின்னாரு. தீப பிரபாம் பிரதி அபிதாவதா தீப பிரபாம் பிரதி தீப பிரபையை நோக்கி ரெண்டு பேர்ல ஒருத்தர் தீப பிரபை ஒரு இடத்துல இருக்கு, ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அதுல அந்த தீப பிரபை உள்ள ஓடினாம் பாருங்க. தீப பிரபாம் பிரதி அபிதாவதா இதா இப்படி கர்த்தரை திருப்பியா இப்படி ஓடினவனுக்கு தீப பிரபா தீபத்தினுடைய வெளிச்சத்தை பார்த்து ஓடுபவனால திருப்பிய கர்த்தரை திருப்பியா அவனால மணிஹி ந லப்யதே அவனால் இந்த ரத்னம் அடையப்படவில்லை. அவனுக்கு இந்த மணியானது கிடைக்கப்படவில்லை. ஆனா அடுத்தது பாருங்க கீழே லைன்ல பிரபாயாம் தாவதா அவசியம் லப்யே தைவ மணி மனேஹ மனேஹ இந்த மனேஹன்னு இருக்கக்கூடிய கடைசியில இருக்கக்கூடிய பதத்தை அந்த பிரபாயாவோட சேர்த்துக்கணும் நீங்க இல்லையா. அங்கேயும் எப்படி இந்த ஸ்லோகத்தை அன்வயம் பண்ணா முதல் லைனை பாருங்க. தீப பிரபாம் பிரதி அபிதாவதா புருஷேன அப்படின்னு போட்டுக்கணும். தீப பிரபையை பார்த்து ஓடின அந்த புருஷனால
மணிகி ந லப்யதே, அவனுக்கு ரத்தனமானது அடையப்படவில்லை. இங்க எப்படின்னா மனேஹே புருஷா பிரபாயாம் தாவதா புருஷேன அப்படி அன்வயம் பண்ணோம். மனேஹே பிரபாயாம் தாவதா புருஷேன, மணியை பார்த்து இல்லையா இவனுக்கு ஓடினவனுக்கு, ரத்தனத்தினுடைய வெளிச்சத்தை பார்த்து ஓடின அவனுக்கு அவசியம் மணிகி லப்யதேவ, அவனுக்கு அந்த அவசியம் அந்த ரத்தனமானது அறியப்பட. ஏன்னா ஒண்ணுத்துல ரத்தனம் இருக்கு, ஒண்ணுத்துல தீபம் இருக்கு. இவனுக்கு தான் தீபத்துல ஓடினவனுக்கு கிடைக்கல, இன்னொன்னுத்துல இருக்க அது இவனுக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு பேரும் பிரபைய பார்த்து தான் ஓடினாங்க. ஆனா ஒருத்தனுக்கு பிரயோஜனமாக அமைஞ்சது, ஒருத்தனுக்கு பிரயோஜனம் இல்லாத அமைஞ்சது அப்படின்னு இப்படி ஒரு கற்பனையை நீங்க பண்ணீங்க. இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் எப்போ சாஸ்திரத்துல சொன்னாலும் ரொம்ப உள்ளுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா லாஜிக்கலா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான். அந்த சம்மாதி பிரம நியாயம், அந்த எரேனியஸ் நாலேஜாக இருக்கக்கூடியது ஒரு சாபமாக இருக்கக்கூடியது கூட பிளெஸிங்காக ஆகலாம் இல்லையா? சில சமயத்துல சாபமானது நமக்கே தெரியும் பிளெஸிங்கா இல்லாம இருக்கு. அதுக்கு பண்ண சில சந்தர்ப்பங்கள்ல இப்படியே நடக்கிறது உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொன்னார். இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொன்னார்னா, ஒரு பிரத்யட்சமா ஒரு பொருளை பார்க்கக்கூடிய பிரத்யட்ச லெவல்ல சொல்லக்கூடிய எரேனியஸ் பர்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னார். இந்த எக்ஸாம்பிளுடைய கன்க்ளூஷன் என்ன, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இது வரைக்கும் அந்த பேரை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார், சம்வாதி பிரமவத்து அப்படின்னாரு. சம்வாதி பிரம்மனா என்ன நமக்கு தெரியாது, நம்ம தான் இப்படி ஏதோ புரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வித்யாரண்ய சுவாமிகள் நமக்கு சொல்ல இப்ப சொல்றாரு. அடுத்ததுல இதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கு கிடைத்ததை வைத்துக் கொண்டு இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு ஒரு பேர் ஒண்ணு நாமகரணம் பண்றது பாருங்க. தீபப்பிரபா மணிபிராந்தி விசம்பாதி பிரமஸ்மிருதா அப்படின்னார். தீபப்பிரபா, தீபப்பிரபையில போய் மணி அப்படின்னு நினைச்சிட்டு தானே ஓடினா அவனும். பிரபைய பார்த்து மணி நினைச்சிட்டு போனான். தீப பிரபைய பார்த்து மணி அப்படின்னு நினைச்சிட்டு ஓடனுடைய பிராந்தியா இருக்க, இந்த பிராந்திக்கு பேரு விசம்பாதி பிரமஹா இது ஸ்மிருதா என்று கருதப்படுகிறது. இதுதான் நான் பெனிஃபிஷியல் எரர். விசம்பாதி பிரமம் அப்படின்னாக்க ஒரு பெனிஃபிட்டும் கொடுக்காத எரர் ரிமைன்ஸ் அட் எரர் இல்லையா? இதுக்கு பேர் விசம்பாதி பிரமம் அப்படின்னு பேரு. தீபப்பிரபா மணிபிராந்தி விசம்பாதி பிரமஸ்மிருதா, இதைத்தான் விசம்பாதி பிரமம். விசம்பாதி பிரமம் ஒத்து வராத ஒரு பிராந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத டைம் வேஸ்ட், அவ்வளவுதான். அவன் ஓடினது, அவன் ஆசைப்பட்டது எல்லாம் அனர்த்தமாக போச்சு. இப்படி இருந்ததே ஆனால் இதுக்கு வேஸ்ட் பிராந்தி, விசம்பாதி பிரமம். இன்னொருத்தன் இருக்கான், அவனும் இதே புட்டிங்ல தான் இருந்தான். அவனுக்கு பாருங்க, மணிப்பிரபா மணிபிராந்தி, ரத்தனத்தினுடைய வெளிச்சத்தை போய் ரத்தனம்னு ஒரு பிராந்தியில தான் அவனும் உள்ள நுழைஞ்சான். ஆனா அவனுக்கு ரத்தனம் கிடைச்சது. அதனால இது என்ன ஆச்சு, எரேனியஸாக இருந்தாலும் அது ஒரு பெனிஃபிட் பிளஸிங்காக அமைஞ்சிருச்சு. இத மாதிரி அமைஞ்சதே ஆனால் அதுக்கு சம்வாதி பிரமஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா? இப்ப விசம்பாதி பிரமம், சம்பாதி பிரமம் அப்படி ரெண்டுத்தையும் சொல்லிவிட்டார். சம்பாதி பிரமத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அந்த எக்ஸாம்பிள் எப்படி சொன்னார் அப்படின்னாக்க, எரேனியஸ் பர்செப்ஷன் சொல்லக்கூடிய பிரத்யக்ஷத்தை வைத்துக் கொண்டு சொன்னார். ரைட்டா? இப்படி பிரத்யக்ஷா லெவல்ல ஒரு எக்ஸாம்பிள சொன்னார். இது போதாது, இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டார். அவர் பண்ணிட்டு, சார் பிரமமானது பிரத்யக்ஷ விஷயத்துலதான் வரும்னு நினைக்காதீங்க, அனுமான விஷயங்களிலையும் இந்த பிரமமானது நமக்கு வரும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாஷ்பம் தூமதயா புத்வா தத்ராங்கார அனுமானதா வன்னிஹி எதிர்ச்சையா லப்தஹா சசம்பாதி பிரம்மோ மதஹா அப்படின்னு இன்னொரு சம்பாதி பிரம்மத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நெக்ஸ்ட் லெவலான ஒரு எக்ஸாம்பிள். எல்லாம் பண்ற காரியங்கள்ல தப்பு தப்பா நம்ம சொன்ன மாதிரி இந்த தெனாலிராமன் கதை, துப்பரையும் சாம்பு மாதிரி இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் மிஸ்டேக்கா இருக்கும். ஆனா அது என்ன பார்க்கும், ஏதாவது ஒரு நல்லதுல கொண்டு போய் முடியும். இப்படின்றதையும் நம்ம லோகத்துல பார்த்திருக்கோம். வாஷ்பம் அப்படின்னாக்க என்ன மிஸ்ட் இல்லையா?
காத்தால அந்த மூடு பண்ணி அந்த மிஸ்ட போய் பாஷ்பம் தூமத்தையா புத்வா இவன் என்ன பண்ணா அந்த அத போய் புகான்னு நினைக்கிட்டான். அங்க இருக்கக்கூடிய ஆவிய பார்த்து இவன் புகை அப்படின்னு மிஸ்டேக் பண்ணிட்டு போறான். அங்க ஏதோ இருக்குன்னு புத்வா தத்திர ஏன் எப்போ அது அந்த இடத்துல புகை இருக்கோ அந்த இடத்துல நெருப்பு இருக்கும், அது ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு போனான். ஏன் இவனுக்கு வியாப்தியானது இருக்குது. எத்திர தூமஹா தத்திர வன்னிகி அப்படின்னு இவன் ஆத்து சமையல் கட்டுல அவன் பார்த்திருக்கான். பார்த்ததுல எங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் சார் அப்படின்னு ஒரு இன்ஃபரன்ஸ் புத்தியானது இவங்கிட்ட இருக்கு. இப்ப அவன் என்ன பண்ணா அங்க போய் அந்த டிஸ்ட போய் பார்த்துட்டு இத போய் தூமோ அப்படின்னு நினைச்சிட்டான். ஆவிய போய் புகான்னு நினைச்சிட்டு அங்க ஓடினான். அங்க போய் பார்த்தா என்ன ஆச்சுன்னா நிஜமாவே அகஸ்மாத்தா அங்க ஒரு நெருப்பு இருக்கு சார். இவனுக்கு இவன் என்னமோ பார்த்தது பாஷ்பத்தை தான் பார்த்தான், மிஸ்ட தான் பார்த்தான், இவன் புகான்னு நினைச்சுன்னு தான் போனான். அது என்ன ஆச்சுன்னாக்க இந்த கலாட்டால அந்த இடத்துல நிஜமாவே ஒரு நெருப்பு இருக்கு, அங்க ஒரு புகை இருக்கு இல்லையா. வன்னிகி எதிர்ச்சையா லப்தா, அவனுக்கு எதிர்ச்சையா அகஸ்மாத்தாக நெருப்பு கிடைக்கிறது அவனுக்கு இல்லையா கிடைக்கிறது. இதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம திருஷ்டி இதுல பார்க்க கூட்டஸ்த தீப பிரகரணத்துல கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இந்த குண்டுமணியை பார்த்து அவன் நெருப்புன்னு நினைச்சுன்னு பயந்தான். அப்ப எரேனியஸ்னால ஜெரரா இருக்கிறதுக்கு அங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இங்க அதே மாதிரியே இங்க பாருங்க, பாஷ்பத்தை போய் தூமம்னு நினைச்சிட்டு பாஷ்பம் தூமத்தையா புத்வா, ஒரு ஆவிய ஒரு பிஸ்ட போய் தூமம்னு நினைச்சிட்டு இல்லையா புத்வா என்று எண்ணிக்கொண்டு தத்திர அங்க போனா ஃபயர் அங்காரான் அனுமானத்தக அங்க நெருப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு ஓடினா. ஆனா அங்க நிஜமாவே என்ன இருந்தது, வன்னிகி எதிர்ச்சையா லப்தா, அங்க நிஜமாவே நெருப்பு இருந்தது அவனுக்கு. இத மாதிரி ஒரு அபாரான ஒரு ஆக்ஷனாக இருந்தா கூட சில சமயத்துல பிராரப்தம் என்ன ஆகும், நல்லது கிடைக்கும் இல்லையா. இப்படி கிடைக்கக்கூடியதுதான் சம்வாதி பிரமா. புகைய எண்ணினது தவறுதான். ஏன் அந்த இடத்துல நீராவி இருக்கிறது ஜலம் காய்க்கிறதுக்காக நெருப்பு இருந்திருக்கு. சமீபத்துல போன உடனே அவனுக்கு நெருப்பே கிடைச்சிருக்கு இல்லையா. இப்படி ஒரு சம்வாதி பிரம நியாயம் ஒரு எக்ஸாம்பிள் இப்படி திங்க் பண்ணி பாருங்க. கிடைக்கிறதோ இல்லையா ஏதோ ஒண்ணு உங்களுக்கு காமிக்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க ஒத்துக்கணும் இல்லையா. அப்ப ஒத்துட்டான்னாக்க நீங்க என்ன பண்ணா சம்பாதி பிரமத்தை ஒத்துக்கணும். சம்பாதி பிரமத்தை ஒத்துனீங்கன்னா என்ன அர்த்தம், அகம் பிரம்மாஸ்மின்ற விருத்தியினால இவன் அதையே நினைச்சிட்டு இருந்தா நிச்சயமா இவனுக்கு ஒரு நாள் அந்த ஞானமானது ஏற்படும்ன்றதுக்கு மந்தாதிகாரிக்கு இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றத சொல்றதுக்கு எனக்கு சுதி பலமும் இருக்கு. அதனால நான் தைரியமா இந்த சம்பாதி பிரமத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிரத்யட்சமாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அதுலயும் சம்பாதி பிரமமானது நேர்படலான்னு ஒத்துட்டோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா ஓகே, நீங்க தான் ரொம்ப உள்ள போகாதீங்க, எக்ஸாம்பிளா பாருங்க நான் ஒத்துட்டேன். இப்ப அனுமானத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். புகைய பார்த்து நெருப்புன்னு நினைக்கின்றான். இவன் நெருப்பை பார்க்கவே இல்லை, ஆனாலும் போனா அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா. கோதாவரி உதகம் இப்போ சாஸ்திர திருஷ்டியா ஒரு கொடுக்கணும்ன்றாரு. கோதாவரி உதகம் கங்கோதகம் மத்வா விசுத்தையே சம்பிரோக்ஷ சுத்திம் ஆப்னோதி சசம்பாதி பிரம்மோ மதஹ. கோதாவரி உதகம் என்ன பண்ணா இல்லையா, கோதாவரிக்கு போய் ஒருத்தர் போயிட்டு வந்தார். அவர் போயிட்டு ஷீரடி நாசிக்கு எல்லாம் போயிட்டு திரையம்பகேஸ்வரர் எல்லாம் போயிட்டு அதுக்கு வந்து ஒரு பாட்டில்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. கோதாவரியில இருந்து ஜலம் வந்தது. இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்க இவர் வச்சிருக்காரு, பூஜை ரூம்ல வச்சுட்டு இருக்காரு. அத என்ன பண்ணிட்டா, ஓஹோ கங்கா ஜலம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த கங்கா ஜலத்தை வாங்கி குடிக்கிறார் இல்லையா. குடிச்சாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு, ஓஹோ இது கங்கா ஜலம் போல இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க, அவர் என்ன நினைச்சாரு, கங்கா ஜலம் நினைச்சாரு. ஆனா உண்மை என்ன, கோதாவரி ஜலம் இல்லையா. ஆனாலும் கங்கா ஜலமோ புரோக்ஷனம் பண்ணி அவர் குடிச்சாருன்னா அவருக்கு சுத்தமாகுமா ஆகாதா, ஆகும். கோதாவரி ஜலமும் ஆகும். கோதாவரி ஜலத்தை கங்கான்னு நினைச்சிட்டு பண்ணாலும் அந்த சுத்தியானது ஏற்படுகிறது இல்லையோ. அதே மாதிரி எப்படி அந்த ஞானத்தினால அந்த அசிமுலேஷன் வருகிறதோ அதே மாதிரி இவனுக்கு உபாசனையினாலையும்
நிர்குண உபாசனையினாலேயே அந்த பிரம்ம ஞானமானது பிரதிபந்தகத்தை நிவர்த்தி பண்றது. அதுக்கப்புறம் ஞானத்தினால இவனுக்கு அது பிடிக்கிறது அப்படின்னு நீங்க நடுவுல அந்த கண்டிஷனை போட்டீங்கன்னா சரியா போச்சு. எப்படி இல்லையா? கோதாவரி உதகம், கோதாவரி பிளஸ் உதகம், கோதாவரியாக உதகம், கோதாவரி உதகம்னு தத்புருஷ சமாசம். அதே மாதிரி கங்காயாக உதகம், கங்கோதகம் இல்லையா? கோதாவரியுதகம் கங்கோதகம் மத்வா. இவன் என்ன பண்ண, கோதாவரியில வந்த ஜலத்தை போய் கங்கா நதியினுடைய ஜலம் அப்படின்னு மத்வா என்று நினைத்து கொண்டு விசுத்தையே சம்பிரோக்ஷ, தன்னை சுத்தி விசேஷமாக தன்னை ஆஹா என்ன ஒரு அதிர்ஷ்டம், இப்படி ஒரு பிரசாதம் எனக்கு கிடைக்கிறதுன்னு நல்ல எண்ணத்தோட விசுத்தையே சம்பிரோக்ஷ அப்படி புரோக்ஷனம் பண்ணிட்டான் இல்லையா? புரோக்ஷனம் அப்படின்னாக்க மேலாக தெளிச்சுக்கிறது புரோக்ஷனம், கீழாக தெரியுதா புரோக்ஷனம் பண்ணிட்டான். இல்ல தலைக்கு மேல இருக்கிறதுனால புரோக்ஷனம் தானே பண்ணிப்போம் நம்ம. எதுக்காக பண்ணா விசுத்தைய நாம சுத்தி ஆகணும் அப்படின்னு. கோதாவரி ஜலகத்தை கங்கா ஜலம் என்று நினைச்சு விசுத்தையே சம்புரோக்ஷ நன்னா புரோக்ஷன்டான். புரோக்ஷின்ற பிறகு போனா அவனுக்கு என்ன சுத்தி கிடைக்குமா கிடைக்காதா? சுத்திமாப்புனது இல்லையா? சாஸ்திரம் சொல்றது சுத்திமானது நிச்சயமா போயிச்சான். ஏன் சாஸ்திரம் சொல்றதுன்னு சொல்றீங்கன்னா, புரோக்ஷனத்தினால ஒருத்தன் சுத்தி அந்த சுத்தி ஆறுதுன்னு சொல்லக்கூடிய விஷயமானது திருஷ்டமா தெரியுமான அதிருஷ்டமான விஷயம், அத்தீந்திரிய விஷயம், அபௌருஷேயமான விஷயம், அது சாஸ்திரமான விஷயம். அத சாஸ்திரம் சொன்னாதான் தெரியும் இல்லையா? இல்லைன்னா நமக்கு தெரியாது. கங்கா ஜலத்தை நம்ம கழிச்சுட்டோம்னா நமக்கு புண்ணியம் அப்படின்ற விஷயம் சாஸ்திரம் சொன்னாதானே தெரியும். அதனால இது சாஸ்திரிய திருஷ்டாந்தம். சம்பிரோக்ஷ சுத்திமா ஆப்னோது, அவன் நிச்சயமாக சுத்தத்தை அடைகிறான். இப்படி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சம்பாதி பிரமோ மதஹா, இதைத்தான் சம்பாதி பிரமம் சம்நாதி பிரமம் என்று அபிப்பிராயப்படுகிறது, எண்ணப்படுகிறது. மதஹான்னாக்க அவருடைய அபிப்பிராயம் இல்லையா? சம்பாதி பிரமம் என்பது அபிப்பிராயம், சம்பாதி பிரமம் என்று எண்ணப்படுகிறது. கோதாவரியுதகம் கங்கோதகம் மத்வா, கோதாவரி நதி உதக்கத்தை கங்கையிலிருந்து வந்த உதகம் என்று மத்வா நினைத்து கொண்டு விசுத்தையே சம்பிரோக்ஷ புரோக்ஷனம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி? மரியாதையோட அந்த பக்த சம்பிரோக்ஷ சமயக் புரோக்ஷ, அது ஏதோ அப்படி கொடுத்தாருன்னு ஒரு சும்மா அவர் ஏதோ கொடுக்குறாரு அப்படின்னு அவர் கழிச்சுக்கல. நிஜமாவே ஒரு பக்தர், அவருக்கு அவரும் கொடுத்துன்னு வந்தவர், நல்ல ஒரு வியக்தி எடுத்துன்னு வந்திருக்காரு. அதை வாங்கி அவன் தெளிச்சுட்டான். தெளிக்கின்ற எதுக்காக? ஆஹா இவர் எடுத்துன்னு வந்து கொடுக்கறத வச்ச இது தெளிக்கின்றனக்கு எனக்கு விசேஷமான சுத்திகள் ஏற்படும் அப்படின்னு விசுத்தையே சம்பிரோக்ஷ பண்ண பிறகு அவனுக்கு என்ன ஆச்சு? சுத்திம் ஆப்னோதி, நிச்சயமாக அவனுக்கு சுத்தமானது சுத்தியை அடைகிறான். அந்த பெனிஃபிட்டை அவன் அடையத்தான் அடைகிறான், அந்த புண்ணியத்தை அடையத்தான் அடைகிறான். இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை சஹா சம்பாதி பிரமஹா மதஹா, இதைத்தான் சம்பாதி பிரமம் சம்பாதி பிரமம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்ற இல்லையா? சுத்தியை கொடுக்கக்கூடிய தன்மையானது எப்படி கங்கா தீர்த்தத்தை போலவே கோதாவரி ஜலத்துக்கும் இருக்கிறதுனால அவனுக்கு சுத்தி கிடைக்கிறது இல்லையா? லக்கு தான் அது. அவன் கங்கா ஜலம் தான் பண்ணான், ஆனா அவனுடைய அதிர்ஷ்டம் பாருங்க, இந்த கோதாவரி ஜலத்துக்கும் அந்த ஒரு மகிமையானது, அதனால அவனுக்கு கிடைக்கிறது. இதான் சம்பாதி பிரமம் இல்லையா அப்படின்னாரு. அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஸ்வரேணாப்தா சன்னிபாதம் பிராந்தியா நாராயண ஸ்மரன் மிருதஹா ஸ்வர்கமவாப்னோதி சசம்பாதி பிரம்மோ மதஹா அப்படின்னார். இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம பாகவதத்துல அஜாமிலோபாக்கியானம் அப்படின்னு இருக்கு. அஜாமிலன்னு ஒருத்தர் தான், அவன் ஒன்னும் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணவே இல்லை, ஊரெல்லாம் சண்டை எல்லாம் போயிட்டாங்க. அவனுக்கு பசங்க எல்லாம் என்ன இப்படி ஒரு அப்பாவா இருக்காரு, ஒன்னுத்துக்கும் சரி இல்லையே அப்படின்னு. ஆனா அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு கடைசி பையன் ஒருத்தர் தான். அவனுக்கு இவர் என்ன பண்ணாரு, இவர் பண்ண ஒரே புண்ணிய காரியம் என்னன்னாக்கா அவனுக்கு நாராயணன்னு பேர் வச்சார். பண்ண உடனே அந்த சாகர காலத்துல இல்ல என்ன நினைச்சிட்டு பிரயாண காலத்துல என்ன நினைச்சிட்டு புராணனை விடுறாரோ அதைத்தான் அடையறான் அப்படின்னு 8வது சாப்டர்ல நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த ஜடபரதன் கதையில பார்த்தோம். அவர் பாவம் மானையே நினைச்சிட்டு இருந்தார், அடுத்த ஜென்மா அவருக்கு மானாகவே போயிடுச்சு இல்லையா? அதே மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு, நிஜமான பக்தியில எல்லாம் ஒன்னும் அவர் பண்ண வேலை, எரேனியஸ் நாலேஜ் தான் இது, உண்மையான நாலேஜ் எல்லாம் கிடையாது.
ஆனா அவர் பையனுக்கு நாராயணன்னு பேர் வச்சார். அவன் கடைசி காலத்துல அவன் தான் தண்ணி கிண்ணி கொடுத்துருந்தான். இவர் டெத் பெட்ல இருக்கும்போது இவர் கடைசியா மூச்சு போறதுக்கு கடைசி க்ஷணத்துல நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாரு. நாராயண கூப்பிட்டாரு, இந்த நாராயணனை கூப்பிட்டாரு. ஆனாலும் எரேனியஸ் நாலேஜ் அங்க விஷ்ணுக்கு. அவர் என்ன பண்ணார், தனதான் கூப்பிடுறாருன்னு நினைச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, விஷ்ணு தூதர்களை அனுப்பிச்சு விட்டாரு. அதே சமயத்துல யமதூதர்களும் வந்தாரு. இவன் இவ்வளவு பாவங்கள்லாம் வந்திருக்கான், இவனை போய் போறதுக்கு நீங்க வரீங்களா, இது என்னுடைய பாடிப்பா, இது நாங்க தான் ஓனர்ஷிப் இந்த பாடிக்கு, டெட் பாடிக்கு, அதெல்லாம் கிடையாது, நாங்க தான் எடுத்துட்டு போவான்னாரு. அவன் விஷ்ணு தூதர்கள்லாம் அவங்களோட சண்டை போட்டாங்க. அது நத்திங் டூயிங். விஷ்ணுடைய ஆக்கியம் போட்டு ஒருத்தனை பண்ணிட்டான் நாராயணன்னு சொல்லிட்டாருனாக்க எங்களுக்கு எல்லாம் சாய்ஸே கிடையாது. நாங்க தான் இவனை கூட்டிட்டு நேர சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போவோம், விஷ்ணு வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போவோம். இந்த யமபட்டினத்துக்கு போற பிசினஸ் இவனுக்கு கிடையாது, இவன் நாராயணன்னு சொன்னதுனால அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இது பாருங்க, இது எரேனியஸ் நாலேஜ் தானே. ஏன் எரேனியஸ் ஆச்சு? அந்த மனுஷனாவது மகாவிஷ்ணுவாவது இது புரிஞ்சுட்டு இருக்கலாம், அவரும் புரிஞ்சு. அதெல்லாம் கிடையாது. கடைசி சமயத்துல அவன் நாராயணன்னு சொல்லிட்டான்னா அது நாராயணன் தான் பக்தியா சொல்ல வேண்டிய ஒரு கட்டம். நம்ம இப்படி சொல்லக்கூடாது. பக்தியா நாராயணன் ஒரு முறை சொன்னா கூட அதுக்கு உண்டான பலனாவது மோட்சம், சொர்க்காந்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நாமா அது நாராயணன்றத குளோரிஃபை பண்றதுக்காக வந்த உபாக்கியானன்னு வச்சுங்களேன். இப்படி ஒருத்தனுக்கு நல்ல ஜுரம் வந்துச்சு. ஜுவரேன ஆப்தகா சன்னிபாதம். அவனுக்கு ஜுரத்தினால சன்னிபாதம்னா ஜன்னி சிவரி, ஃபீவர்னா சன்னிபாதம்னாக்கா அப்படி சிவர் ஜன்னி கண்டவன். எனக்கு ஜுவரேன ஆப்தகா சன்னிபாதம், ஜுரத்துல ஜன்னி கண்டவனுக்கு பிராந்தியா நாராயணம் ஸ்மரன், பிராந்தினால பிரஜே இல்ல. அவன் என்ன பண்றான், திடீர்னு ஜன்னில அந்த வலி தாங்க முடியல, மூச்சு முட்டுறது பண்ணும் பொழுது நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மரன்னு மிருதாஹா செத்து போயிட்டான். பாருங்க, ஜுவரேன சன்னிபாதம் ஆப்தகா, ஜுவரத்தினால ஜன்னி கண்டவன், ஆப்தகா ஜன்னி ஏற்பட்டவன், நாராயணம் பிராந்தியா ஸ்மரன், இந்த நாராயணனை பிராந்தியினால பிரஜே இல்ல, ஏதோ அந்த சமயத்துல அவனுக்கு வாயில அந்த வார்த்தை நாராயணா அப்படின்னு ஸ்மரிச்சுட்டு மிருதகா அந்த வார்த்தை மரணம் பண்ணி ஏதோ அவனுக்கு அந்த சமயத்துல அந்த ஒரு வார்த்தை திடீர்னு பிளாஷ் அப்படி அடுத்த க்ஷணம் மிருதகா செத்து போயிட்டான். இப்ப அவனுக்கு சொர்க்கம் இல்லையா, அவாப்னோதி, அவன் சொர்க்கத்தை அடைகிறான். எப்படி சார் நாராயணன் சொன்னா சொர்க்கம்னு கேட்க முடியுமா? அது திருஷ்ய விஷயமா? இல்ல, திருஷ்டமான விஷயம் கிடையாது, இது அதிருஷ்டமான விஷயம். அதிருஷ்டமான விஷயம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரம் சொல்றதை நம்பலாம். அஜோமலாபாக்கியானத்துல இருக்கு, ஆகையினால் நம்ம நம்பித்தான் ஆகணும். சாஸ்திர திருஷ்டினாக்கா அப்பௌருஷயமான விஷயம், இதனுடைய பெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாம் நம்ம போகக்கூடாது. அத்தியந்த ஸ்ரத்தையோ ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம், ஸ்ரத்தையோடு நீங்க சொர்க்கம் ஆப்னோதி, அவன் நிச்சயமாக சொர்க்கத்தை அடைகிறான். இதுக்கு பேரு சஹா சம்பாதி பிரமஹா மதஹா. இப்படி இருக்கும் சம்பாதி பிரமம் என்று பெயர். அங்க ஒரு திஷ்டாந்த சொன்ன, கோதாவத்யுதகம் கங்கோதகம் மத்வா விசுத்தையே சம்பிரோக்ஷ சுத்திமாப்னோதி ச சம்பாதி பிரமோ மதஹா அப்படின்னார். இப்ப இன்னொன்னு சொல்றேன், ஜுவரேனாப்தஹா சன்னிபாதம் பிராந்தியா நாராயணம் ஸ்மரன் மிருதஹா சொர்க்கம் அவாப்னோதி சஹா சம்பாதி பிரமோ மதஹா, இதான் சம்பாதி பிரமம். இப்படி எல்லா லெவல்லையும் பிரத்யக்ஷ லெவல், அனுமானம் லெவல், சாஸ்திரம் லெவல், எப்படி பார்த்தாலும் இந்த சம்பாதி பிரமமானது 100 கணக்குல இருக்கு, ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக பிரத்யக்ஷஸ்ய அனுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே உக்தான்யேன சம்பாதி பிரமாக சந்திஹி கோடிஷஹ. இல்லையா? இப்ப பாருங்க, சம்பாதி பிரமஹா சந்தி கோடிஷஹ. சார், இத மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள் லோகத்துல நடக்கிறது சார், இல்லையா? அங்க சகுந்தல துஷ்யந்தன் கதையில சாபமானது எரேனியஸா ஒரு சாபமானது சாபமா ஆயிடுச்சு. ஊர்வசி அர்ஜுனன் விஷயத்துல அதே சாபமானது அவருக்கு பிளஸிங்கா அமையிறது. இப்படி எல்லாம் அங்கங்க இருக்குதான் இருக்கு, நிறைய கதைகள்ல இருக்கு, ஊர்ல இருக்கு.
எதையோ நினைச்சுன்னு போனா அவன் ராத்திரி அண்ணா தம்பிகளுக்கு கனவு வந்தது அப்படின்னு ஒரு சாஸ்திரியர். 2 பேருக்கு வந்தது. இவன் ஒரு அப்பா இந்த வீட்டுல வாங்கியிருக்கார், இன்னொரு பையனுக்காக இன்னொரு ஏரியால வாங்கி கொடுத்து கட்டி கொடுத்துட்டு அப்பா செத்து போயிட்டார். அவன் திடீர்னு கனவு வந்தது, 2 பேருக்கும் கனவு வந்தது. கனவுனா அப்பா சொன்னார், நான் உனக்கு பண்ண ஒரு பெரிய புதையலே உங்க ஆத்துல இருக்கு, பின்னாடி தேடி பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு. இவனுக்கும் கனவு வந்தது, அவனுக்கும் கனவு வந்தது. 2 பேரும் என்னடா இது கனவாச்சே, இதெல்லாம் நம்பலாமான்னு. இல்ல இந்த காலத்துல எதுவும் சொல்ல முடியாது இல்ல, ஏதோ வாட்டிச்சுறாங்க. இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணி பாக்குறத சந்தேகம். அந்த காலத்துல எல்லா கிராக்குங்க என்ன பண்ணிருக்குன்னு தெரியாது. ஒருவேளை ஒரு குடம் நிறைய தங்க காசை போட்டு வச்சிருக்கலாம், யாருக்கு தெரியும் இல்லையா. வச்சிருந்தா அது மேலேயே நம்ம உட்காந்து டெய்லி போயிட்டு வந்துன்னு இருப்போம், அது கொல்ல பக்கத்திலேயே இருந்திருக்கும், தெரியாம இருந்திருக்கலாம் அப்படின்னு 2 பேரும் தேடுறாங்க. என்ன இவன் சொல்றான் எனக்கு வந்ததுப்பான்னு, அவனுக்கும் வந்ததுன்னா 2 பேருக்குமா ஒரு சந்தேகம். அது எப்படா ஒரே சமயத்துல 2 பேருக்கும் கனவு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கடவுளுடைய பிள்ளை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அந்த மாதிரி சமயத்தெல்லாம் பக்தி வரும் பாருங்க, காசு கிடைக்கிறதுனா பக்தி வரும் அவனுக்கு. வந்த உடனே அதை நம்பணும்னு சொல்லி அவன் தேடி பார்த்தான், ஒன்னும் கிடைக்கல அவனுக்கு. ஆனா இவங்க அவனுங்க தேடினா நிஜமாவே கிடைச்சிருக்கு. நடக்கலாம் இல்லையா. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் பாசிபிலிட்டி அப்படின்னாக்கா, ஒரு கதையில ஒரு விஷயத்த சொல்றேன்னாக்க இது பாசிபிள் இல்லையா. இப்படியாக நடக்கக்கூடிய மாதிரி அநேக திருஷ்டாந்தங்கள் இருக்கு. சம்மாதி பிரமாக கோடிசகா சந்தி, இப்படி கோடிக்கணக்கான விஷயங்கள், கோடிக்கணக்கான சம்பாதி பிரமங்கள் இருக்கத்தானே இருக்கு. அப்படின்னாக்க உக்தானி என இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி சொன்ன நியாயப்படி இதெல்லாம் உக்த நியாயன. முன்னாடி இந்த பிரத்யக்ஷ நியாயம், அனுமான நியாயம், சாஸ்திர நியாயத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டதுதான். எப்படி பிரத்யக்ஷஸ்ய அனுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே. பாருங்க, பிரத்யக்ஷமோ அனுமானமோ சாஸ்திரமோ இவை விஷயமாக முன்னாடி சொன்ன நியாயப்படி சம்பாதி பிரமானது கோடிக்கணக்கில் இருக்கிறது தானே அப்படின்னார். இது எப்படி அன்வயம் பண்ணா, பிரத்யக்ஷ கோச்சரே ஒரு அனுமானம், அனுமான கோச்சரத்திற்கு ஒரு அனுமானம், சாஸ்திர கோச்சரத்துக்கு ஒரு அனுமானம். இப்படி பிரத்யக்ஷஸ்ய அனுமானஸ்ய ததா சாஸ்திரஸ்ய கோச்சரே உக்த நியாயன. இப்படி சில லெவல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உக்த நியாயம் அப்படின்னாக்க முன்னாடி சொன்ன நியாயப்படி சம்பாதி பிரமாக, இந்த சம்பாதி பிரமங்களானது அநேகமா கோடிசகா சந்தி, இதெல்லாம் இருக்கத்தான் இருக்கிறது இல்லையா. இப்படி இல்லைன்னாக்க எல்லாமே நம்ம பிரம்மத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்னமோ எக்ஸாம்பிள் சொன்னா அது உள்ள இன்னும் ஊனி ஏதோ தப்பு கண்டுபிடிக்கிறோமே தவிர நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோன்றதை நீங்க பாருங்க. அந்யதா மிருத்திகா தாருஷிலா ஸ்யுஹு தேவதா கதம் அக்ரித்வாதிபோபாஸ்யாஹ கதம் வா யோஷிதாதயஹ அப்படின்னாரு. அந்யதா, இப்படி நீங்க இந்த சம்பாதி பிரமத்தை நீங்க ஒத்துக்கலன்னு வச்சுக்கீங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாருங்க. மிருத்திகா இல்லையா, மண்ணுல வந்தக்கூடிய எத்தனையோ நம்ம ஏகாம்பர கஷேத்திரத்திலயோ மண்ணுல இருந்து அம்பாள் பிடிச்சு வச்சுதான் அத சிவனா பண்ணாருன்னு பாக்கலாம் இல்லையா. அம்பாளே உபாசனை பண்ணிருக்கா. ஒரு மண்ணை பிடிச்சு வச்சா சிவன், நம்ம மண் பிடிச்சு வச்சா பிள்ளையாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி பிடிச்சு வச்சா பிள்ளையாருன்னு சொல்லிட்டு இருக்கோமே. இப்படி மிருத்திகா இல்லையா. அப்புறம் பூரி ஜெகநாத்துக்கு போனீங்கன்னா அங்க என்ன சுவாமி சிலாரூபமாக இருக்காரு. அங்க எப்படி இருக்காரு, அட்டையில தான் அவ பண்றா இல்லையா. தேவதாருல அவ விசேஷமாக பண்றா. அதுக்கு நிறைய மகத்துவங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். இப்படி ஒண்ணு தாருவே நம்ம சாமின்னு நினைக்கிறோமா இல்லையா. மிருத்திகைய தேவத்தைன்னு நினைக்கிறோம். அப்புறம் தாருவை தாரு அப்படின்னாக்க தேவதாருனாக்க மரம் இல்லையா, மரத்தினால ஆனதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கல்லு இல்லையா, கண்டகியில இருந்து வரக்கூடிய சாலக்கிராம கல் இருக்கு. அந்த சாலக்கிராம கல்ல போய் விஷ்ணு அப்படின்னு நினைக்கிறான். மிருத்திகா தாரு சிலாஸ்யு தேவதா கதம். இதை நீங்க ஒத்துக்கலன்னா இதெல்லாம் தேவத்தையே எப்படி ஆகும், எரேனியஸ் நாலேஜ் தான். ஆனா அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கறது. இந்த அளவுக்கு நீங்க புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு பண்ணிருக்குன்னா இது எரேனியஸ் நாலேஜ் ஆக இருந்தாலும்
பிரயோஜனத்தை கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? சம்பாதி பிரமத்தை நம்மளால ஒத்துக்கொள்ளாம இருக்க முடியுமா சார்? இல்லையா? அதே மாதிரி அக்னித்வாதி தியஹா உபாஸ்யாஹா கதம் வாயோஷிதாதயா. பாருங்க, ஸ்ரீ யோஷிதாதயா இல்லையா, ஸ்தூலமான விக்கிரகங்களை பகவான் அப்படின்னு எப்படி எண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சாமா? அந்த பகவான் சாஸ்திர திருஷ்டியை வைத்துக் கொண்டு நம்ம அந்த விக்கிரகங்களை எல்லாம் அந்த மண்ணையும் அந்த தாருவையும் அந்த சிலையும் பண்ணி பகவான் பண்ணி நம்ம பண்ணோம். அதே மாதிரிய பஞ்சாக்னி வித்ய அப்படின்னு ஒரு விஷயமானது சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் சொல்றது, பிருகதாரண்ய உபநிஷத்துலயும் சொல்றது. அது எப்படி சொல்றது அப்படின்னாக்க, ஸ்திரீ அக்னி, புருஷ அக்னி, பூமி அக்னி, பர்ஜன்ய அக்னி, மேல்லோகத்தில் இருக்கக்கூடிய த்வி அக்னி, மேல்லோகம், இப்படி 5 சொல்லியிருக்கு. இதெல்லாம் சாஸ்திரங்களை விதிச்சிருக்கு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, அப்படி எப்படி சார் யோசித்தா இருக்கக்கூடியவளுக்கு அக்னித்வாதி தியா அந்த புத்தியானது உபாசிக்கிறதுக்கு எப்படி சார் வரும்? புருஷ அக்னின்னு சொல்லியிருக்கு, பூமி அக்னின்னு சொல்லியிருக்கு, பர்ஜன்யா அதை போய் மேல போய் இவன் கர்மாவை பண்றான். இந்த கர்மாவை பண்றதுனால இந்த புகையானது மேல போறது, அது மேல போய் அது என்ன ஆகுது அப்படின்னா மேகமா போறது. அந்த மேகத்துல இருந்து அது அந்த அக்னியானது பர்ஜன்யமா மழை வருது. அந்த அக்னியானது கீழே அது என்ன பண்றது, பூமியில அது எள்ளையும் கொள்ளையும் அது பண்றது. இந்த மனுஷன் ஆனவன் அந்த எள்ளையும் கொள்ளையும் சாப்பிடுகிறான். சாப்பிட்டு இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஸ்திரீயோட கூடும் பொழுது அந்த அக்னியிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கிறான். இப்படித்தானே இந்த பஞ்சாக்னி வித்யால தான் இந்த உலகமே சுத்தின்னு இருக்குன்ற விஷயங்கள் சாந்தோக்கிய உபநிஷத்துலயும் பிருகதாரண்ய உபநிஷத்துலயும் சொல்லிருக்கு. இப்படியெல்லாம் அக்னி உபாசனை பண்றவர்கள் ஸ்திரீய போய் அக்னியாக உபாசனை பண்ணு அப்படின்னு, ஸ்திரீ முதலானவர்களை அப்படின்னு சொன்னதுனால ஸ்திரீயையோ புருஷனையோ பர்ஜன்யத்தையோ மேல்லோகத்தையோ பூமியையோ உபாசனையா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் சம்மாதி பிரமங்கள் தானே இதெல்லாமோ இல்லையா? இதெல்லாம் எப்படி இதெல்லாம் ஸ்திரீன்னு தெரியுமே, எப்படி ஸ்திரீ அக்னின்னு பார்க்கணும்? புருஷனை போய் புருஷ அக்னின்னு எப்படி பார்க்கணும்? மேகத்தை போய் மேக அக்னின்னு எப்படி பார்க்க முடியும்? மேல லோகத்துல இருக்கக்கூடிய அக்னியை போய் மேல் லோகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ போய் நான் எப்படி அக்னின்னு பார்க்க முடியும்? அப்படின்னா இப்படிதானே சாஸ்திர திருஷ்டியா இதை பார்த்தாதானே இது புரியுது. அதனால இவ்வளவு பெரிய உலகமே இயங்கிட்டு இருக்க சம்பாதி பிரமத்தினாலதான் சரி இவ்வளவு மனிதர்கள் பிறக்கிறார்கள். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. சாஸ்திரத்துக்குள்ள வரும், படிக்கிறோம், இப்படி எல்லாம் இருக்க. இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்த்தா சம்பாதி பிரம நியாயத்துக்குள்ளதான் வருது. நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை ரொம்ப அழகா சொன்னார். இதை கொஞ்சம் விஸ்தாரமா அடுத்த சனிக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு இதை அந்த பஞ்சாக்னி உபாசனையில சொன்ன விஷயங்களையும் பார்த்துட்டு இது மேற்கொண்டு பார்க்க விடணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ நமः.